ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ஹேர் கேர் ருட்டீன் தாங்க ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட வீடியோஸில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள், ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் இன்னைக்கு உங்கள் கூட என்னோட ஹேர் கேர் டிப்ஸை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஹேர்னு சொல்லும்போது இப்போ வைரலாக போயிட்டுருக்கிறது, நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி எனக்குமே ஹேர் ஃபால் இருந்தது, டேண்ட்ரஃப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாக்டர் கிட்ட போய் சஜஷன் கேட்டேன். அவங்க எனக்கு சொன்ன ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செபமைடோட ஷாம்பு யூஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம மார்க்கெட்டில் வர்ற எல்லா ஷாம்பூஸும் ட்ரை பண்ணுவோம். லாரியல், சன்சில்க் எல்லாம் அந்த ஆட் பார்த்து என்னெல்லாம் ஷாம்பூஸ் அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் ஷாம்புன்னு சொல்லி நாங்கள் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி நம்ம மெடிக்கேட்டட் ஷாம்புவை ரொம்ப விரும்பி யூஸ் பண்ண மாட்டோம். சரி இதனால நம்மளுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நான் ஆல்டர்னேட் டேஸ் தாங்க என்னோடய ஹேர் வாஷ் எடுப்பேன். சில டாக்டர்ஸ் டெய்லி ஹேர் வாஷ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3 நாளுக்கு ஒரு தடவை தான் ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட் டேஸ் ஹேர் வாஷ் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு ஆயில் செக்ரீஷன் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆயில் அப்படியே செக்ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக ஆல்டர்னேட் டேஸ் ஹேர் வாஷ் எடுத்துருவேன். என்ன ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா, செபாமைடோட 3 ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ரீவைட்டலைசிங் ஷாம்பு, ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது 3மே எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் ரீவைட்டலைசிங் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா, த ஆல்டர்னேட் டே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணணும். அதோட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் வாஷ் எடுக்கும்போது நீங்கள் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ப்ராப்ளம் மோஸ்ட்லி ஒரு 50% உங்களுக்கு கம்மியாகும். இப்போ இந்த ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த கண்டிஷ்னர் போட்டு அந்த ஹேர் இப்படி கொட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அது ட்ராப் ஆகிற ஹேர் தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் கண்டிப்பாக 3 நாளுக்கு ஒரு தடவை நான் அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். லாரியலோட கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பாத் என்னோட டேம்பான ஹேரில் சீரம் யூஸ் பண்ணி அப்போவே கோம் பண்ணிடுவேன். அப்போ லெஃப்ட் ஓவர் ஹேர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தான் நம்மளால் கம்மி பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சன் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஷாம்பூஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம மேஜரான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடியே ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இங்கே ஷாம்பூஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் டயட் கூடவே 50% தான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கான ரிசல்ட். மீதி 50% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தி டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஹேருக்கான டயட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நான் பயோட்டினோட டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நல்லா தண்ணி குடிங்க, ஹேருக்கு தேவையான டயட்டை எடுத்துக்கோங்க. இதுவும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேரோட எல்லா ப்ராப்ளம்ஸும் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட சஜஷன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.